சோ நீ வாயில விசுவாசிக்க சொல்றதோட நீ எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறியோ அந்த அளவுக்கு உங்ககிட்ட ஜெபம் வேணும். எந்த அளவுக்கு நம்ம விசுவாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம கிட்ட முழங்கால் வேணும், வேத வாசிப்பு வேணும். வீட்டுக்குள்ள ஏன் அத்தனை பாரங்கள், வீட்டுக்குள்ள ஏன் அத்தனை கஷ்டங்கள், வீட்டுக்குள்ள ஏன் பிசாசு வந்து உட்காந்துக்கிட்டு பிடிச்சு ஆட்டிட்டு இருக்கிறான்? இந்த பாரத்தை உன் வீட்டுக்குள்ள கொடுத்து இதுதான் உனக்கு, இதுதான் நீ கஷ்டப்படணும் இப்படி இல்ல. நான் சொல்றேன், நீங்க முழங்கால் போட்டு ஜெபிக்கும் போது வல்லமையான ஜெபங்கள். அந்த பிரச்சனைக்காக மட்டும் ஜெபிக்காதீங்க. கர்த்தருக்கு தெரியணும், திஸ் இஸ் வாட், உன் டைம் இதுதான், நீ என் கூட வந்து ஜெபிப்ப. பிசாசுக்கு அங்க இடம் இருக்காதுங்க. நான் சொல்றேன், பிசாசுக்கு அங்க இடமே இருக்காது. ஏன்னா நம்ம நினைச்சுக்கிறோம் பிரச்சனை வந்தாதான் ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து விசுவாசத்தோடு ஜெபிக்கணும், கஷ்டம் வந்தாதான் நம்ம விசுவாசத்தோடு ஜெபிக்கணும்னு நினைக்கிறோம். இல்ல, ஒவ்வொரு முறையும் ஆண்டவர்கிட்ட நம்ம உட்கார்ந்து ஜெபிக்கும் போது, ஆண்டவரே நான் உங்க பாதப்படியில வரேன்ப்பா, நான் உங்க பாதப்படியில வரேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு தெரியணும். 5 நிமிஷம் ஜெபம் இல்ல, 10 நிமிஷம் ஜெபம் இல்ல, அங்கெல்லாம் விசுவாசம் வளராது. ஆண்டவரோடு கூட 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்கார்ந்து பைபிளை வாசிங்க. செல்போனை நோண்டதை விட பைபிளை வாசிங்க, வேதத்தை அறிந்து கொள்ளுங்க. அநேகரோடு கூட நீங்க பகிர்ந்து கொள்ள முடியும் உங்க விசுவாசத்தை. எனக்கு ரொம்ப ஆசை என்னன்னாக்கா, எல்லா இடத்துலயுமே இதை கர்த்தர் தான் செஞ்சாரு, இதை கர்த்தர் தான் செஞ்சாரு சொல்லணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. ஏன்னா நான் அப்படியே விட்டுருவேன். சில நேரத்துல பிடிச்சி இழுத்து பார்த்தா கூட அது ஒண்ணும் நடக்காதுங்க. ஆனா அப்படியே விட்டு பாருங்களேன், ஆண்டவரே நான் விட்டுறேன்ப்பா, என்னால செய்ய முடியாதுப்பா, ஆண்டவரே நீங்க பாத்துக்கங்க இயேசு சுவாமி சொல்லும் போது ஆண்டவர் அழகா வழி நடத்திட்டு கொண்டு போவாருங்க. இந்த வசனம்லாம் பாருங்க, நம்மளுக்காகவே ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. சோ ஏன் விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும்? 3 காரியங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு. விசுவாசம் எப்படி நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும், விசுவாசத்தினால என்னெல்லாம் எப்படிலாம் இருக்க, யார் எந்தெல்லாம் விசுவாசத்துல இருந்தாங்க, எப்படிலாம் இருக்க முடியும், அப்புறம் ஏன் விசுவாசம் நமக்கு வேணும், விசுவாசம் ஏன் நமக்கு இருக்க வேண்டும். தேவன் நமக்கு சொந்தமானவைகளையும், தேவன் தனக்கு சொந்தமானவர்களையும் தனக்கு சொந்தம் இல்லாதவர்களையும் வேறுபடுத்துவதற்காக ஒரு வழியை வடிவமைத்தார். ஆண்டவருக்கு சொந்தமானவர்களையும் சொந்தம் இல்லாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு. அவங்களுக்கு விசுவாசம்லாம் என்னன்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு சொந்தமானவங்க நம்ம நிறைய பேர் இருக்கிறோம் இன்னைக்கு ஆண்டவருக்கு. சோ அவங்களுக்கும் நமக்கும் ஒரு வேற்றுமையை வேறுபடுத்துவதற்காக ஆண்டவர் இந்த ஒரு வழியை வடிவமைத்து வச்சிருக்கிறார். இல்லைன்னா ஏன் ஆண்டவர் போயிட்டு நான் பைபிள்ல சொல்றாரு, நீ அங்க போ உனக்கு இதை செய்வேன், நீ இங்க போ அங்க உனக்கு இதை செய்வேன், நான் உன்னை இப்படி உயர்த்துவேன், நான் அப்படி உயர்த்துவேன். ஏன்? அவங்க விசுவாசித்தாங்க, ஆண்டவரை விசுவாசித்தாங்க. அதனால அது அவங்களுக்கு மேன்மையாக காணப்பட்டது. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா, ஒரு அந்த பிரித்து வைத்தார். அதாவது சொந்தமானவர்களுக்கும் சொந்தம் இல்லாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசமான வேறுபாடுகளை உண்டாக்கணும்னு சொல்லிதான் கர்த்தர் அதை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார்.